சரி, இப்ப குற்றம் யார் தூண்டுனா? நீங்க தான் சொல்றீங்க. என்னன்னு? விஜய் இப்ப நல்லவரா, கெட்டவரானா மக்கள் நல்லவன் சொல்லி தீர்ப்பு அளிச்சிருக்காங்கல்ல. 108 பேர் தொகுதிகள்ல தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அப்புறம் 108 இடத்துல தேர்ந்தெடுக்கிட்டோம். 106 இடத்துல 130 இடத்துல கூட தேர்ந்தெடுக்கிட்டோம். விமர்சனங்கள் தொடரும்ன்றேன் நான். சார் நீங்க என்ன விமர்சனங்கள் வேணாலும் என்னன்னா, விமர்சனம் வைங்க. நீங்க அதிகாரத்துக்கே வரல. அதிகாரத்துக்கே வரல. இப்பவே பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே உங்க வீட்டு கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவங்களே பார்க்க விருப்பம் இல்லாம, வாட்ச்மேன் சொல்றாரு போயிட்டுறாங்க வெளிய. யாரு நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வெளிய இருந்து அப்படியே அப்படியே போறாங்க பாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? அதே ஒரு நடிகை உங்க கூட நடிச்சன்ற ஒரே காரணம் திரிஷா மட்டும் கதவு திறக்குது, உள்ள போறாங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வெளிய வர்றாங்க. இவ்வளவுதான் உங்கள்ட்ட. ஏதோ பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அரசனை கூத்தாடி அரசனாக்குனா கூத்தியார மந்திரி ஆக்குவான்னு. அந்த நிலை தானே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சார் என்ன சார்? சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்கள். எதார்த்தம் சொல்றேன் நானு. அப்போ எத்தனையோ தலைவர்கள் நேத்து போவதற்கு வாய்ப்பு இருந்தது. போய் பார்க்கல. எப்பவுமே இப்போ திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். திமுகவினுடைய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு போவாங்களா இல்லையா? அத்தனை பேரையும் தலைவர் சந்திப்பாரா இல்லையா? அப்போ அதே மாதிரி அதிமுக ஜெயிச்சதுன்னா போவாங்க. ஆனப்பட்ட ஜெயலலிதாவே தலைமை கழகத்துக்கு வந்துடும். அத்தனை பேர் பூங்குத்து கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர், ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியர் உட்பட அத்தனை பேரும் நேற்று யாருமே சந்திக்கலையே.